சாக்கடிச்சு சாகுறா உள்ள பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு 17 பேர் சொல்றான் சாட்சி. நான் ஒருத்தர் சொல்றேன், 17 பேர் சொல்லிருக்கான். வீட்டுல போய் முளகாரனே நீங்க தான். வெளியே போங்க சார், வெளியே போங்க சார், நீங்க வெளியே போங்க. நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா கிளாஸ் நடக்காது. வெளியே போங்க. ஊருக்காரங்க உதச்சிருவாங்க, போயிடுங்க. மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. நீங்க வெளியே போங்க சார். ஏன் ஒரு குற்றவாளியை நீங்க தான் நீங்களே பண்ணி வச்சிருக்கீங்க. வெளியே போங்க சார். நீங்க ஒரே நொடியில் பறிபோன பிஞ்சு உயிர். பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். சொல்றதுக்கு வேற யாருங்க? மெயின் கிடவருக்கு தெரியாதா? மத்த பிள்ளைக்கு தாக்கி என்ன பண்ணாரு? அவன் தாக்கத்துக்கு முன்னாடி ஒழியாட்டாரு வெளியே. கிடையாது, போயிட்டு சொல்லுங்க. ஏன்னா அவர் பண்ணிருக்கிறது கொலை. அந்த பையனை நல்லா வரல சொன்ன கேட்டுக்கங்க, நல்லா வரல. அந்த பிளக்ல அடுத்த பிளக்ல வாங்கி கொடுக்குறா, அடுத்ததுல மாட்டாரு. யார் சொல்றாரு? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பொய்யாவையில் கிராமத்துல அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில சுமார் 500 மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் 2 நாட்களுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் விளக்க மாட்டும் போது சக்தி சோமையா என்ற 9ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமா உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதையடுத்து மாணவனோட இறப்புக்கு நியாயம் கேட்டு பெற்றோரும் கிராம மக்களும் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த நிலையில தான் அரசு தரப்புல 9 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மாணவனோட உடலை வாங்கி அடக்கம் பண்ணதா சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில தான் 500 மாணவ மாணவிகள் படிக்கிற நிலையில ஒரு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து இன்னைக்கு வெறும் 40 மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வருகை தந்திருக்காங்க. மீதமுள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியில பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தங்களோட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஒரு நிலையில தான் மாணவனோட இறப்புக்கு பெற்றோர்களால காரணமா சொல்லப்படுற கம்ப்யூட்டர் பிளக்க மாட்ட சொன்ன பாஸ்கர் என்ற ஆசிரியரை பணியிடம் நீக்கம் செய்யாம தலைமை ஆசிரியர் கணேசனை பணியிடம் நீக்கம் செய்தது தவறுன்னு சொல்லி பெற்றோர்கள் ஆசிரியர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் பள்ளிக்கூடத்துக்கு உரிய கட்டமைப்பு வசதிகள் செய்த பிறகே பள்ளியை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வச்சு பள்ளி வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதையடுத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. உள்ள பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு 17 பேர் சொல்றான் சாட்சி. நான் ஒருத்தர் சொல்றேன், 17 பேர் சொல்லிருக்கான். வீட்டுல போய் முளகாரனே நீங்க தான். வெளியே போங்க சார், வெளியே போங்க சார், நீங்க வெளியே போங்க. நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா கிளாஸ் நடக்காது. வெளியே போங்க. ஊருக்காரங்க உதச்சிருவாங்க, போயிடுங்க. மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. நீங்க வெளியே போங்க சார். ஏன் ஒரு குற்றவாளியை நீங்க தான் நீங்களே பண்ணி வச்சிருக்கீங்க. வெளியே போங்க சார். நீங்க போயிட்டு மெயினா சொல்றதுக்கு வேற யாருங்க? மெயின் கிடவருக்கு தெரியாதா? மத்த பிள்ளைக்கு தாக்கி என்ன பண்ணாரு? அவன் தாக்கத்துக்கு முன்னாடி ஒழியாட்டாரு வெளியே. உத்தரவாதம் கிடையாது, போயிட்டு சொல்லுங்க. ஏன்னா அவர் பண்ணிருக்கிறது கொலை. அந்த பையனை நல்லா வரல சொன்ன கேட்டுக்கங்க, நல்லா வரல. அந்த பிளக்ல அடுத்த பிளக்ல வாங்கி கொடுக்குறா, அடுத்ததுல மாட்டாரு. யார் சொல்றாரு?